கோடை விடுமுறை காலம் அது. கோடை விடுமுறை என்றால் இளங்குமரனுக்கு மிகவும் கொண்டாட்டம் தான். அவன் 4ஆம் வகுப்பு படிக்கிறான். கோடை விடுமுறை காலத்தில் தாத்தா வீட்டிற்கு செல்வான். தாத்தா பல இடங்களுக்கு அழைத்துச் செல்வார். அவனுக்கு பிடித்தமானதை வாங்கி கொடுப்பார். காய்கறி தோட்டத்திற்கு கூட்டிச் சென்றார். அங்கே காய்கறிகளைப் பற்றி விளக்கம் கொடுத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது வரப்பின் மீது அமர்ந்திருக்கும் போது மண்புழு ஒன்று மண்ணை துளைத்துக் கொண்டு போவதை பார்த்த அவன் நசுக்க முற்பட்டான். தாத்தா அவனை தடுத்து, மண்புழு மண்ணை துளையிடும் போது இயற்கையாகவே மண்ணுக்கு பிராணவாயு கிடைக்கிறது. கீழே விழும் இலைதழைகளை அது உரமாக்கி கொடுக்கிறது செடிகளுக்கு. செடிகளுக்கு இயற்கையாகவே சத்துக்களை அளிக்க உதவுகிறது. இப்படி பல வகையில் நன்மை செய்வதால் விவசாயிகளுக்கு அது நண்பனாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும், பலமுள்ள மனிதனாக இருந்தாலும், இந்த மாதிரி சிறிய உயிரினங்களோ சிறிய பொருட்களோ நமக்கு உதவி செய்கின்றனர். ஒரு செயலை செய்யும் போது அடுத்தவர் உதவியின்றி செய்ய முடியாது. நமக்கு பயன் தர்ற அரிசி கூட சிறு உமி நீங்கினால் முளைப்பதில்லை. அதனால் உருவத்தை கொண்டு யாரையும் எடை போடக்கூடாது என்றார்.